நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பேம் கால்ஸ் வரும். ஓகேவா, தேவையில்லாத டைமில் ஏதாச்சும் நம்ம பிஸியாக இருக்கிற டைம்லலாம் இந்த ஸ்பேம் கால்ஸ் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணும். ஸோ அந்த ஸ்பேம் கால்ஸை நம்ம ஃபோனில் இனிமேல் அந்த ஸ்பேம் கால்ஸே வராத அளவுக்கு எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பட் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே இப்போ நம்மளோட ஃபோனில் வந்து இந்த ஸ்பேம் கால்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இந்த ஸ்பேம் கால்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு கவனம் தேவை. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் டெலிவரி ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது ஸ்பேம் லிஸ்ட்டில் தான் வரும். ஓகேவா, ஸோ நீங்கள் அது ஒன்றே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஸ்பேம் ஃபில்டரில் நீங்கள் அதை ஒன்றே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது எல்லாரோட ஃபோன்லேயுமே கூகுள் டயலர் தான் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்கள் ஃபோன்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் கூகுள் டயலரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடில் மேலே ஒரு 3 டாட் லைன் மெனு இருக்கும். அதை வந்து இப்போது கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்க 2 ஆப்ஷனுமே ஆஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சி காலர் ஐடி அண்ட் ஸ்பேம் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபில்டர் ஸ்பேம் கால்ஸையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டே ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேம் கால்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அண்ட் பிளாக் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.